பெத்த தகப்பங்கிட்ட சொத்து வித்த காசு மொத்தத்தையும் எனக்கே தரணும்னு சண்டை போட்டிருக்கிறாரு இங்க ஒரு மகன். அதை தர மறுத்ததால் அவருக்கு நேர்ந்த பயங்கரம் இது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்துள்ளது முத்தூர் கிராமம். காக்கியின் கால் தடமே படாத அந்த ஊரில் சம்பவத்தன்று வீசிய இரத்த வாடையால் போலீசாரின் பூட்ஸ் கால்கள் தடம் பதித்தது. ஊரின் நடுவே கட்டை மண்ணாய் கிடக்கும் இந்த காலி இடத்தில் ஆரம்பித்த பிரச்சனைதான் இன்று ஒரு பெரியவரின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது. கொல்லப்பட்டவர் பூலையா. 75 வயதான இவர் ஒரு விவசாயி. பல ஏக்கருக்கு சொந்தக்காரரான இவர் விவசாயம் செய்து வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி 3 மகள்களும் கணேசன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். ஊரில் சொத்து பத்துக்களும் அதை ஆண்டு அனுபவிக்க பேர குழந்தைகளும் எக்கச்சக்கமாக இருந்ததால் பூலையாவை பார்க்க வரும் மக்கள் உனக்கென்னப்பா ஜாலியா இருக்கிற என்றே நலம் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் வாரிசுகளின் சொத்து சண்டையை தீர்த்து வைக்க முடியாமல் பூலையா தினம் தினம் அல்லோலப்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு அவர் பெயரில் இருந்த நிலத்தை 1,40,00,000 ரூபாய்க்கு விற்றிருக்கிறார் பூலையா. அந்த பணத்தை சரிபாதியாக 4 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுக்க நினைத்ததால் தான் இப்படி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலையை செய்தது வேறு யாரும் இல்லை, பூலையாவிற்கு கொள்ளி போட வேண்டிய ஆண் வாரிசான கணேசன் தான். ஆம், பூலையா தனது பெண் பிள்ளைகளுக்கும் இடம் விற்றதில் கணிசமான பணத்தை கொடுக்க ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் அது கணேசனுக்கு பிடிக்கவில்லை. ஏற்கனவே சகோதரிகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது. இனியும் மகள்கள் மீது பூலையா பாசமாக இருந்ததை கணேசனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் இடம் விற்ற பணத்தில் கணேசனுக்கு 46 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் பூலையா. கணேசனும் தந்தை கொடுத்த பணத்தில் வீடு கட்டலாம் என திட்டம் தீட்டி ஊரின் நடுவே இருக்கும் அவருக்கு சொந்தமான நிலத்தில் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். யார் கண் பட்டதோ தெரியவில்லை, கணேசனின் மனதில் சிலர் நஞ்சை விதைத்திருக்கிறார்கள். ஆண் வாரிசுக்கு மட்டும்தான் சொத்தில் பங்கு உண்டு, அதுதான் நம்முடைய குல வழக்கம் என உசுப்பேற்றி உள்ளனர். அதோடு தந்தையிடமிருந்து மொத்த பணத்தையும் வாங்கி அதை பிசினஸில் இன்வெஸ்ட் செய்யுமாறு ஐடியாவும் கொடுத்திருக்கிறார்கள். கேட்பார் பேச்சை கேட்ட கணேசனும் சம்பவத்தன்று தந்தையிடம் சென்று, அப்பா, நான் பங்களா மாதிரி வீடு கட்ட போறேன், எனக்கு நீங்க கொடுத்த பணம் பத்தாது, வீட்டில் வச்சிருக்கிற மொத்த பணமும் எனக்கு தான் வேணும் என்று கேட்டு சண்டை போட்டிருக்கிறார். அதற்கு பூலையா, நீ முதல்ல வீட்டு வேலையை ஆரம்பி, தேவைப்படும் போது பணம் தர்றேன்னு தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே பிரச்சனை முற்றி கைகலப்பாகி உள்ளது. ஓரிரு நாட்கள் கடந்திருக்கிறது. பூலையாவிடமிருந்து பணமும் வரவில்லை, பணத்தை தருவதாக எந்த பதிலும் வரவில்லை. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று வெளியூரில் உள்ள மகள்களை பார்க்க வேண்டுமென பூலையா வீட்டை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்திருக்கிறார். இதனை கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போன கணேசன் பேருந்து நிலையத்தில் பூலையாவை வழிமறித்து மீண்டும் சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பூலையா, உனக்கு பணம் எல்லாம் தர முடியாது, நீ செய்யறதை செஞ்சுக்கோ என கராராக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கணேசன் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து தந்தையை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். எப்படியும் வக்கீல் செலவுக்கு எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும் என தொலைநோக்கு பார்வையிலும் சிந்தித்திருக்கிறார் கணேசன். அதன் காரணமாக கொலை செய்த கையோடு நேராக தந்தையின் வீட்டிற்கு சென்றவர் அங்கு பீரோவில் வைத்திருந்த மொத்த பணத்தையும் எடுத்து சேஃப்டி செய்துவிட்டு அதன் பிறகே போலீசில் சரணடைந்திருக்கிறார். சொத்துக்கு ஆசைப்பட்டு தந்தையை மகனே வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த கிராமத்து மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.